நம்ம நாட்டோட முன்னேற்றம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டிருக்கு. புது டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. இதுல அண்டர்வேர்ல்ட் தான் நிறையவே மாறி இருக்கு. அவங்க யுக்திகள் புதுசு, விளையாட்டும் புதுசு, ஆனா செய்யற தொழில் மட்டும் பழசு. இன்னைக்கும் துப்பாக்கியில தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட லேப்டாப்ல சில நிமிஷங்கள்ல பலரோட உயிரோட விளையாடுற இவங்க தன்னோட இறைய கண்டெய்னர்னு சொல்றாங்க. இவங்க எங்க இருந்து வராங்க, எங்க போறாங்க, இது யாருக்குமே தெரியாது. இதுதான் இவங்க உலகம். The cold-blooded murderers. இவங்க செய்யற இந்த தொழிலை இன்டர்நெட் மூலமா தான் செய்றாங்க. அந்த சைட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் தான் love.com.
என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க ராஜா? நான் யாரோட போட்டோவை காட்டினேன், நீ யாரை கொண்டு வந்து நிற்கிற? முசாபாய், திடீர்னு ஒருத்தன் நடுவில் வந்து இறந்து போயிட்டான். நான் என்ன பண்றது? எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அவன் கதையை முடிச்சிடறேன். ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ். சான்ஸ்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? நடக்கிறதுக்கும் நடக்காததுக்கும் இடையில இருக்கிறது தான் சான்ஸ். சரி, சான்ஸை கொடுத்துட்டேன். பத்தவை, உனக்கு நான் 1க்கு 3 சான்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த வேலையை முடிக்காதவங்களை எனக்கு பிடிக்காது. இவன் பாடியை எரிச்சிருங்க, கூடவே லைட்டரோட சேர்த்து. அது முக்கியம். மேடம், ஃபோன். மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. மேடம், ஃபோன் கால். எதால நமக்கு வலி அதிகமா ஏற்படுதோ அதை நம்ம மறக்க முடியாது. இப்ப நீ இத மறக்க கூடாது. என் தியானத்தை விட உலகத்திலேயே எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. தடிமாடு மாதிரி வளர்ந்தா போறாது, மூளையும் வளரணும். போய் காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இடியட். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? பார்சலை டெலிவரி பண்றதுக்கு நீங்க ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. கண்டெய்னர் பெருசு இல்ல, அதான் டெலிவரி சார்ஜஸும் அதிகமா இருக்கு. ஆனா என்ன ஆனா? 500 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியோட கண்டெய்னர் அது. நான் கேட்கறது ஜஸ்ட் 1% தான். தட்ஸ் நத்திங். சரியான நேரத்தில் கண்டெய்னர் டெலிவரி பண்ணுவேன், அதுக்கு தான் அந்த சார்ஜ். இவ்வளவு கராரா பேசுறதா இருந்தா நாங்க கண்டெய்னரை வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறோம். தட்ஸ் லெஃப்ட் யூ. எங்க அளவுக்கு கண்டெய்னரை டெலிவரி பண்ண ஒருத்தனாலையும் முடியாது. யூ நோ we are the best. ஓகே, டு தி ஜாப். அப்புறம் இந்த கண்டெய்னர் ரிப்போர்ட்டை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த நேரத்துலையும் டெலிவரி ஆயிடும். டெலிவரிக்கு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், பணத்துக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. டீல் முடிஞ்சாச்சு. ஸோ 7 நாளோட ரிப்போர்ட்டை அர்ஜென்ட்டாக மெயில் பண்ணு. அண்ட் யூ டாக் டு ஹிம். விடு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. அர்ஜுன், கண்டெய்னரோட ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருக்கேன். எப்பவும் போல தான் 7 நாள் ரிப்போர்ட். ஓகே, I'll do it. ஏ அர்ஜுன், இது ரொம்ப பெரிய கண்டெய்னர். டோன்ட் வரி, வேலை முடிஞ்சிடும். பட் ஆஃப் கோர்ஸ் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாய் அபர்ணா. அர்ஜுன், ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா எப்படி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை தானா? எனக்கு என் வேலை தான் முக்கியம். ஏய் அர்ஜுன், நில்லு.
OnlyLove.com. 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 ஓ காட், என்னது மிஸ்டர் மோகன்? ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். ரொம்ப நேரமா உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லையே. வை, எனி ப்ராப்ளம்? கம் ஆன், டெல் மீ. யூ நோ, நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? ஆமா, நீ எங்க போயிருந்த? சினிமாக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். அப்படியா? சரி, எப்போ மீட் பண்ணலாம்? டைம் அண்ட் பிளேஸ் நீ ஃபிக்ஸ் பண்ண. ஆக்சுவலாக நான் உன்னை இப்போயே மீட் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அர்ஜுன். இருந்தால் நாளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் 6 மணி. 6 மணிக்கா? ஜாகிங் போகணுமா என்ன? அப்படியே வச்சுக்கலாம். ஜாகிங் போகிறது உடம்புக்கு நல்லது தானே. 6 மணி கன்ஃபார்ம். கூப்பிடுறது நீயாச்சே, எப்படி வராமல் இருக்க முடியும்? தட்ஸ் குட். நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் 6 மணிக்கு, சேம் பிளேஸ். கரெக்ட் டைமுக்கு அங்கே இருப்பேன். ஹலோ, குட் மார்னிங் அர்ஜுன். வெரி குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து. பட் ஒரு விஷயம் எனக்கு புரியல அர்ஜுன், எப்படி இந்த காஃபி ஷாப்பில் நீ டைம் பாஸ் பண்ணுற? இட்ஸ் a நைஸ் பிளேஸ். சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க, யங் அண்ட் ஓல்ட் கப்பல், உறவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். யூனோ, இட்ஸ் a வெரி ரிலாக்ஸிங் பிளேஸ். ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. சாதாரண மனுஷங்க வர ஒவ்வொரு இடமும் ரொம்ப ஆபத்தானது. அதோட ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வரும்போது உறவுகள் ஏற்படுது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு உறவுகள், தட் இஸ் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். இதை சொல்ல தான் என்னை இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னியா? சாரி, என்னை தப்பாக நினைக்காத. நீ இப்படி எப்போ பாரு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் லேப்டாப்போட, உன்னை நினச்சா கவலையாக இருக்கு. கவலைப்படாதீங்க முசாபாய். கவலை நம்ம மூளையை ரொம்ப யோசிக்க வைக்கும். ஒருவேளை நான் போலீஸில் மாட்டிக்கிட்டா செத்து போவனே தவிர உன் பேரை சொல்லவே மாட்டேன். அது எனக்கு தெரியும் அர்ஜுன். தெரிஞ்ச அப்படி பேசியிருக்க மாட்டியே. நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமாக இருக்கும். போலீஸை விட ஒரு படி மேலே தான் யோசிப்பேன். அதனால தான் உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்பவும் கூட வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில் நீ வச்ச குறி தப்புனதே இல்லை. இனிமேலும் தவறாது. அப்படி ஒருவேளை தவறுச்சுன்னா அன்னைக்கு என் உயிர் என் உடம்புல இருக்காது. Wish you best of luck. Go ahead. ஹாய் அர்ஜுன். ஹாய். என்ன தனியா உட்கார்ந்திருக்க? அதை பற்றி உனக்கு என்ன? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபாலோ பண்றேன். நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு நீயும் நினைச்சினா யூ ஆர் ரைட் டார்லிங். இதை பாரு, என்னை இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் உனக்கு தான் ஆபத்து. எனக்கு சந்தோஷம். யூர் இம்பாசிபிள். இது நீ எனக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கூட வாங்கி கொடுக்க மாட்டியா? இல்ல முடியாதா? ஜோ சார், கோல்ட் காஃபி ஃபார் த லேடி. ஓகே சார். எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன். ஐ லைக் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. லைன்ல இருங்க. அண்ணா ஃபோன். குட் மார்னிங் அர்ஜுன். குட் மார்னிங் முசாபாய். உடனே உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. ஐம் ஆல்வேஸ் ரெடி. கண்டெய்னரை ரொம்ப கேர்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடு. குட் லக். எனக்கு எல்லா கண்டெய்னருமே ஒன்று தான். இதெல்லாம் பழகி போச்சு. அப்புறம் போகும்போது மறக்காம ஒரு கொடையை எடுத்துட்டு போ. கொடையா? எதுக்கு? ஏன்னா ராஜஸ்தான்ல இப்ப நிறைய மழைன்னு கேள்விப்பட்டேன். மேக கூட்டம் மொத்தம் அங்க போயிட்டா மழை பெய்யாம என்ன செய்யும்? எது எப்படியோ அர்ஜுன், உன் வேலையை முடிச்சுக்க. எனக்கு என் வேலை முடியணும், அவ்வளவுதான். டெலிவரி முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், நேரா என் வீட்டுக்கு வா, நான் கொஞ்சம் பேசணும். ரைட் நவ். ஓகே.
ஐயோ முடிவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாருப்படியும் என் கையில தான் இருக்கு. யூ ஸ்டே கூல். ஓகே. ஹே கம் ஆன். இங்கே onlylove.com 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 அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், உன்னை பாராட்ட எனக்கு வார்த்தைகளே இல்லை. யூ ஆர் த பெஸ்ட். மை ப்ளூ ஹார்ட் பாய் வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட். உனக்கு எப்படி தெரியும்? ஹே கமான் அர்ஜுன், சகோதரான்னு சொல்ற, ஆனா மூணாவது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. சரி, உன்னோட பிளான் என்ன? எங்க போற? இவ்வளோ நாளா என்னோட பிறந்த நாள் வெறும் தேதியா மட்டும்தான் கேலண்டர்ல எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாளைக்கு எங்க போற? எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ண போற? நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். கடந்த காலத்துக்கும் இன்னைக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இன்னைக்கு நீ என் நண்பர். யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. தேங்க்யூ. என் ஃப்ரெண்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கேப்ரேல ஒரு டேபிளை புக் பண்ணிருக்கேன். கேப்ரேல நான் என்ன பண்ண போறேன்? நோ மோர் கொஸ்டின்ஸ். நான் சொன்னதுதான். நீ போற, தட்ஸ் மை ஆர்டர். நீ போனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ. அங்க பார் இருக்கு, கேர்ள்ஸ் இருக்காங்க. கோ அண்ட் என்ஜாய். ஓகே, நீ சொல்றதுனால நான் போறேன். தட்ஸ் நைஸ். ஹேவ் எ பிளாஸ்ட். வெல்கம் டு ஷேராஸ் கிளப். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோ ஆரம்பிச்சிடும். என்ஜாய் யுவர் செல்ஃப். காதலே என்னை ஏன் பிரிந்தாய், காதலே என்னை ஏன் மறந்தாய், காதலே என்னை ஏன் காதலித்தாய், காதலே என்னை என்று சாகடிப்பாய். உயிரே உயிரே நான் மாறவே, உன்னை நான் மாறவே, நான் தொடவே,
எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் பார்க்க முடியுமா? ஷூர், கண்டிப்பா பார்க்குறேன். கார் எங்க இருக்கு? ப்ளீஸ் கம். ஆக்சுவலா உங்க வண்டியோட ஃபேன் பெல்ட் கட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூட வாங்களேன், நான் ட்ராப் பண்ணிடுறேன். Thank you. You're welcome. உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். Don't you think it's too early? No, it's not too early. Well, I'm Arjun. Oh, nice to know you, Arjun. என்னை பத்தி சொல்லணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சேரா கிளப்ல டான்ஸரா ஜாயின் பண்ணேன். ஓ, அப்ப டெய்லி உங்க லைஃப்ல டான்ஸ் அண்ட் பார்ட்டி தான். சேரா எனக்கு சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவாரு, ஆனா டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஓஹோ, ஏன் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அப்புறமா சொல்றேன். If you don't mind, ரெஸ்டாரண்ட் போலாமா? வெல்கம் சார். Thank you. Thanks. Please take your seat. Yeah. Nice place. Yeah, I know. It is. நீங்க ரியல் லைஃப்ல அழகா இருப்பீங்களா இல்ல ஷோல அழகா இருப்பீங்களான்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆக மொத்தத்துல அழகா இருப்பேன்னு சொல்ல வரீங்க. Anyways, thanks for the compliment. Then என்ன சாப்பிடுறீங்க? Indian or continental? As you wish. Waiter, sir. ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. நீங்க நிச்சயம் பெரிய டான்சரா இருப்பீங்க. Am I right? Thanks for the compliment. அம்மா, எத்தனை வருஷமா நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க? சின்ன வயசுல இருந்தே எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட பேஷன் ப்ரொஃபஷனா மாறிச்சு. நீங்க எதை என்ஜாய் பண்றீங்களோ அதையே வேலையா செய்றீங்க. ஆனா நிறைய பேர் பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் காலத்தை கழிச்சுட்டு இருக்காங்க இல்ல? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நம்ம நாட்டோட பிரச்சனையே பாப்புலேஷன் தான். அதை குறைக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேலைக்கு வேலை ஆச்சு, பாப்புலேஷனும் குறையுது. Do you love your job? Yes. I love my job. In fact, தன்னோட ப்ரொஃபஷனை தானே செலக்ட் பண்ணிக்கிறவங்கள நானும் ஒருத்தன். சாப்பிட்டு முடிச்ச உடனே காஃபி. உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? தெரியுமே. அப்போ உங்க வீட்டுக்கு போலாமா? ஏன் வீட்டுக்கா? Sure. Great. Wow. இவ்வளவு புக்கே உங்களுக்கு யாரோ அனுப்பியிருக்காங்கன்னா உங்களை அவ்வளவு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஃப்ளவர்ஸோட விலை குறைஞ்சு போச்சா? இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனது. இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன சொல்றீங்க? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். உங்க வாஷ்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அது அங்க ரைட்ல இருக்கு. நான் காஃபி போட்டு கொண்டு வரவா? ரோட்ல நீ ஒரு பொண்ணு பாக்குற, உன் கூட அவ டின்னருக்கு வரா, அங்க இருந்து உன்னோட வீட்டுக்கும் வரா. ஆனா நீ தான் தேவையில்லாத கேள்வியா கேட்டுட்டு இருக்க. நான் வேற என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதுதான்.
இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிருக்க போல இருக்கு. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக லேட் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் டைமே வந்துடும். How was the party? Everything was fine. Thank you very much. அப்புறம் அந்த பொண்ணு? பொண்ணா? எந்த பொண்ணு? நீ ஒன்று பண்ணு, பேசாம நடிகன் ஆயிடு. என்ன பிரமாதமா நடிக்கிற. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க எது நடந்தாலும் எனக்கு தெரியாம நடக்காது. உன் பேச்சை வச்சே ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஷாருக் கானா இல்ல சல்மான் கானா? பொண்ணுங்க உன்னை பார்த்த உடனே மயங்க விழறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது நான் தான். ஹே லோக், இந்த விஷயத்தை நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இதுக்கு நீ சம்மதிச்சிருக்க மாட்டேன். அதனால தான் இப்படி பிளான் பண்ணேன். நீ ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். பணத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் மறுபடியும் எப்போ மீட் பண்றது? டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, பாய். ஹலோ சேரா சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேரில் சந்திக்கிறேன். வாங்க உட்காந்து பேசலாம். யா, உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சேரா சார். உங்களை சந்திச்சதில் எனக்கும் சந்தோஷம்தான். சாப்பிடுங்க, ரசி சாப்பிட்டு பேசுவோம். அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனால் சொல்லுங்க பாய். ஏன் யோசிக்கிறீங்க? அது வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். இவன் தானே பிரச்சனை? இவன் என்னோட ஆள் தான். இவன் எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவன். எனக்காக உயிரையும் கொடுப்பான். தேவைன்னா யாருடைய உயிரையும் தைரியமாக எடுப்பான். ஓகே, உங்கள் கிளப்புக்கு அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு. புது டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் அந்த பக்கம்தான் போயாகணும். ஆனால் அந்த பக்கத்தில் நிறைய குடிசைங்கள்லாம் இருக்கு. அதை காலி பண்ணணும். ஆமாம், அவங்கெல்லாம் வீட்டை விட்டுட்டு எங்கே போவாங்க? அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்ன கிடைச்சாலும் சரி, அதை நாம் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இடம் எங்கள் குருவால் உருவாக்கப்பட்டது. அங்கே வாழற ஒவ்வொரு ஜீவனும் எங்கள் குருவை தெய்வமாக வணங்குற விசுவாசிங்க. அது அவங்களுக்கு சொந்தமான இடம். சேராவுக்கு அழிச்சு பழக்கம் இல்லை, வாழ வச்சு தான் பழக்கம். என்னை தேடி என் இடத்துக்கு வந்திருக்கீங்க. தேடி வந்த விருந்தாளிக்கு மரியாதை கொடுக்கறது தான் எங்கள் பழக்கம். இதை நீங்கள் வெளியில் பேசியிருந்தா. உங்களுக்கு இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுடுங்க. இட்ஸ் ஓகே. எனிவே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த லஸ்ஸி. மீட் பண்ணலாம். ரொம்ப லக்கியா. சொல்லு என்ன ஆச்சுன்னு. நத்திங் ஸ்பெஷல், எப்போ நடக்கிற மாதிரி தான். ஏய், டீடைலா சொல்லு. டீடைலா நான் என்ன சொல்றது? உனக்கு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆச்சே. ஓகே ஓகே, நானே சொல்றேன். He was fantastic. இதுதானே கேட்க விரும்புறேன். மறுபடியும் நீ என்ன எப்ப பாப்ப? அவனை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஒரு விஷயத்தை 2 பேரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஷோக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 2 பேரும் எப்போ வரீங்களோ வாங்க. ஓகே, now I'm leaving. Bye. ஹாய். Hey, hi. Nice to see you. ஷோ பார்க்க வந்தீங்களா? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்க்கணும்னா பணம் கொடுக்கணுமே. போன தடவை உங்க பாஸ் கொடுத்தாரு. இந்த தடவை யார் கொடுப்பா? நான் தரேன். இன்ட்ரெஸ்டிங். 50,000 ரூபாய் கொடுக்கணும், பரவாயில்லையா? டன். ஆனா 20 நாள் நீ என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான பணம் வண்டியில இருக்கு. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனா 20 நாள் கிளப்பை விட்டுட்டு உன் கூட ஸ்பெண்ட் பண்றது முட்டாள்தனம். வேணா ஒரு நாள் உன் கூட வரனே. ஓகே. இதுல இருக்க எல்லாமே உனக்கு தான். பணத்தை வச்சு உடம்ப விலைக்கு வாங்கலாம், ஆனா மனசை வாங்க முடியாது. உன் கண்ணு நிறைய கதை சொல்லுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆக்சுவலி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இங்க பணத்துக்காக வரல. வா, உன்னோட வீட்டுக்கு போய் பேசலாம். தேங்க்ஸ்.
ஏய் சரக்கு சூப்பரா இருக்குடா. யாரா சொன்னது? நீயா? ஏன் அவனை அடிச்ச? உன் முகத்தை பாரு, எப்போ கோவமாவே இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஆனா எனக்கு அது பெரிய விஷயம்தான். இவன் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கான்? உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நான் யாரு, என்ன வேலை செய்யறேன், இதைத்தானே தெரிஞ்சுக்க நினைக்கிற? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நியாயம் தானே? அஃப்கோர்ஸ், தெரிஞ்சுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. அப்படின்னா சொல்லு, எல்லா விஷயத்தையும் சொல்லணும், எதையும் மறைக்க கூடாது. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் அதை பத்தி சொல்றேன். ஏன், எதனால இன்னைக்கு வேண்டாம்? சும்மாதான். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எப்ப சொல்லணும் தோணுது சொல்லு. நான் உன்னை அதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. பின்ன எதுக்காக கூட்டிட்டு வந்த? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்ப என்ன கிளைமேட்டை பத்தி பேசலாமா? சரி, என்னை பத்தி நான் சொல்றேன். நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், பணத்துக்காக உயிர் எடுக்கிறவன். ஐம் a hitman. இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க இருந்து போகணும்னு நினைச்சா போகலாம். நான் ஒரு கேப்ரே டான்சர். எல்லாருக்கும் என் உடம்ப காட்டுறவ. எல்லா ஆம்பளைங்களும் என் மேல பணத்தை போடுவாங்க. இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல. Then எனக்கும் பிரச்சனை இல்ல. I don't care. It doesn't matter. It really doesn't matter at all. गोकुल कृष्ण हरि ओम जय जय आंजनेया उन पादम पणिंदेन अडियेने कातरुलुम भगवाने हरे राम राम हरि ओम कृष्ण कृष्ण गोपाल गोविंदा गोकुल कृष्ण हरि ओम हरि अर्जुन? कृष्ण. ஆச்சரியமா இருக்கா? என்னுடைய ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் பூஜையோட ஆரம்பிக்கும். பரவாயில்ல, பூஜை எல்லாம் பண்ற. நீயும் கடவுளை நம்புறியா? மனுஷன் மேலதான் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, கடவுள் மேல இல்ல. மனுஷனை கொல்றது என்னோட கர்மா, கடவுளை நம்புறது என்னோட தர்மம். செய்யற தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறியா? நான் எந்த தப்பையும் பண்ணல, எனக்கு கொடுத்த வேலையை செய்யறேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகுமே தவிர வயிறு நிறையாது. குருவே, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா சாப்பிடலாமா? Of course, your breakfast is ready.
காஃபி. Thank you. அன்னைக்கு கேட்ட காஃபி இன்னைக்கு தான் குடுக்குறேன். தென் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? குட். என்ன விஷயம் சொல்லு. ஓகே, நான் வெயிட் பண்றேன். பாய். விஷயம் கேள்விப்பட்டியாச்சு. ஷிபானி மர்டர் கேஸ் இப்போ சிபிஐ கைக்கு போயிடுச்சு. சாதாரண ஆள் செத்தா இப்படிலாம் நடக்காது. நான் சொல்றது கேளு. நாம இப்போ அண்டர் கிரவுண்ட் போறது தான் நமக்கு சேஃப். வேற சாய்ஸே இல்லை. ஆஃப் கோர்ஸ் நாம ஏன் இப்படி பண்ண கூடாது? சிபிஐ கிட்ட நம்மளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நம்மளை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே தூக்கிடலாம். ஐ திங்க் இட்ஸ் a bad move. அவனை கொலை பண்ண அந்த இடத்துல இன்னொருத்த வந்து நிக்க போறான். இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்ல. நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்மள்தான் இருக்கணும் அர்ஜுன். கில் த ஆஃபீஸர். அந்த இடத்துல இன்னொரு ஆஃபீஸர் வரதுக்குள்ள நாம பிரச்சனையை முடிச்சுக்கலாம். அப்பதான் அந்த போஸ்டிங்க்கு வரதுக்கு எவனா இருந்தாலும் தயங்குவோம். அதானே நமக்கு வேணும். Do you get my point? ஆனா அந்த மாதிரி பண்றது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. நமக்கு டைம் நல்லா இருக்கு. இந்த சிபிஐ ஆபீஸ்ல சீக்கிரமாவே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிரு. ஓகே, I'll do it. I wish you best of luck. நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது கமிஷனர் ஆபீஸ் போற வழி இல்லையே. வழி முக்கியம் இல்ல, போற இடம் தான் முக்கியம். எங்க போறோம்? வாங்க காட்டுறேன். Come on. இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போற? ஏன் சார் அவசரப்படுறீங்க? என்ன பண்ற நீ? இதுக்காக உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களால முடியாது சார். ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண தெரியல உனக்கு. ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பொறுமையா இருங்க. இப்ப எங்க தான் போறோம்? அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க என்ன இருக்கு? அங்க உங்க எதிர்காலமே இருக்கு சார். இது ரொம்ப பெரிய விஷயம். சீனியர் ஆபீசர் கொண்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஐயா, ஏதாவது தகவ போடுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும்.
நாசனம் ஐயா. Arjun, help me. Thank you. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபாய் போடுற பெரிய கர்ணன் நினைப்பா? ஒரு நாள் உன் கவச குண்டலத்தையே பறிச்சிருவாங்க. நான் உனக்கு எவ்வளவோ தடவை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னால நாங்க பிரச்சனையில மாட்டிக்குவோம்னு பயமா இருக்கு. உனக்கு என்ன தானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா பிச்சைக்காரனையும் இங்க கூப்பிடுறேன். ஆளுக்கு 5000 தூக்கி போடு. இது என்னுடைய பர்சனல் விஷயம். நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு ஆள். எதுவுமே உனக்கு பர்சனல் கிடையாது. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். நாட் மோர், நாட் லெஸ். நீ ஒரு மிஷின் தான். Do you understand? You are just a machine. That's all. வெறும் மிஷின். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதா நான் நினைச்சிட்டு. சேர்ந்து இல்ல அர்ஜுன். நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற. இஸ் த கிளியர்? வேலையும் உறவையும் கம்பைன் பண்ணாத. இந்த உறவை நீ தான் ஏற்படுத்தின மூசா. நான் ஜஸ்ட் மதிக்கிறேன், அவ்வளவுதான். இதை பாரு அர்ஜுன், இனிமே பார்க்க ஒன்றும் இல்லை. நான் தான் உன்னை பிரதரா நினைச்சிட்டேன். ஆனா நான் உன்கிட்ட வேலை செய்யற ஜஸ்ட் ஒரு மிஷின், அவ்வளவுதான். ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். மெஷின்னா ரிப்பேர் வரதானே செய்யும். ஏன்னா அதுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. பாரு, இந்த அர்ஜுன் இனிமே வெறும் மெஷின் தான். ஏன் பாதியிலே எழுந்து வந்துட்ட? வா, வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், அர்ஜுன், 1 sec. உட்காரு ப்ளீஸ். சிட். உட்காரு. அர்ஜுன், what is troubling you? Nothing. என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? Come on, சொல்லு. நான் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சரா? நம்ம தொழில ஃபியூச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாம உருவாக்கிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது ஷேரா உன்னை விட மாட்டான்ல, அதே மாதிரி என் பாஸ் என்னை விட மாட்டான். ஆனா நம்ம ஃபியூச்சரை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். நீ என்ன பயப்படுறியா? நாம இப்படி அறக்குறையா இருக்கிறத விட ஜெயிச்சு காட்டணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போனாலும் சரி. நீ என்ன நம்புறியா? நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். இன்னும் 2-3 நாள் டைம் கூட, அதுக்குள்ள ஒரு பிளான் பண்றேன்.
மூசா, உன்கிட்ட நான் உன்னை கேட்கலாமா? இப்ப நீ ஃப்ரீ தானே? இந்த ஃப்ரீ நேரத்துல கொஞ்சம் அன்பு உன்கிட்ட இருந்து கிடைக்குமா? உனக்காக நான் என் உயிரியே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா கேட்காத. ஒரு ஆண் எப்போ பெரிய வீரன் ஆவறான் தெரியுமா? அவன் காதலிக்க ஆரம்பிக்கும் போதுதான். Will you stop? நீ அர்ஜுனை நினைச்சு பேசுறதா இருந்தா இதோட இந்த பேச்சு நிறுத்திக்கோ, ரைட்? உங்களுடைய இந்த கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல. அர்ஜுனுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தி வந்துட்டா. இன்னும் மேரேஜ் மட்டும்தான் பாக்கி. எனக்கு அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்படி எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தா அப்புறம் முட்டாள் ஆயிடுவீங்க. நோயா, காதல் தான் ஒரு மனுஷனை பைத்தியமாக்குது. அப்புறம் பைத்தியம் என்ன வேணாலும் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஆட்டி வைக்கிற பொம்மை. அந்த பொம்மைக்கு எப்படி கீ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவன் வழி மாறினா எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்ப அந்த பொம்மையால எனக்கு யூஸ் இல்லைன்னு தெரியுதோ அப்பவே அந்த பொம்மையை அழிச்சிடுவேன். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா. சொல்லு கார்த்தி, என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் கோவப்படக்கூடாது. சொல்லுடா, என்ன விஷயம்? கோவப்பட்டா மட்டும் என்ன, 2 அடி அடிப்பேன், அடிச்சுட்டு போ. ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியே தீரணும். நிச்சயமாக இன்னைக்கு நீ பேசணும். யார்கிட்ட? நிஷா கிட்ட. அவகிட்ட தான் டெய்லி பேசுறேனே. என்ன சின்ன புள்ள நினைச்சியா? நான் அதை சொல்லலை. உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட பேசுன்னு சொல்கிறேன். ஐயோ கார்த்தி, அவகிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, நீ என்னைக்குமே பேச மாட்டேன். நானே பேசிடுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. டேய் கார்த்திக், இது என் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. நிஷா எங்கே ஓடிட போகிறா? நம்ம கிளப்பில் தானே இருக்கா, நம்ம கிட்ட தானே வேலை செய்கிறா. என் லவ் அவளுக்கும் தெரியும். நான் பேசுகிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போ கார்த்திக், போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரியாண்ணா. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா பாடுறீங்க. ஆக்சுவலி உங்க குரல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதான் எல்லாரையும் உங்க பக்கம் இழுக்குது. நிஷா, கேன் யூ டான்ஸ் வித் மீ? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹாய் அர்ஜுன். Hi. Please sit down. சாரி, ஐ எம் லிட்டில் பிட் லேட். It's okay. யூஷுவலாக லேடிஸ் லேட்டாக தானே வருவாங்க. இவ்வளோ நாளாக நான் எதிர்பார்த்த அந்த நாள் கடைசி இன்னைக்கு தான் வந்திருக்கு. நீ என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்டது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரியலி இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. நான் உனக்காக வெயிட் பண்ணது வீண் போகல. என்ன சாப்பிட்ற? நோ தேங்க்ஸ். உன் கூட பேசுறதுக்காக நான் வார்த்தைகளை தேடுறேன்னு நினச்சினா யூ 100% கரெக்ட். லுக், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி அரைக்குறையை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி வந்து நின்று என்னை இம்ப்ரெஸ் பண்ண நினச்சா யூ 100% ராங். இது சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி உன்னை வர சொன்னேன். இதை பாரு, நம்ம டெய்லி மீட் பண்ணலாம். நான் உன்னை பார்க்க வரேன், நீ என்னை பார்க்க வா. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. உன் மனசில் நான் தப்பான எண்ணங்களை வளர்க்க விரும்பலை. ஒரு சராசரியான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் ஃப்யூச்சரில் நீ கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்ப. உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை அடைய முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும் பட் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். உன் வாழ்க்கையில் எப்போ எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன். ஜஸ்ட் கால் மீ ஸ்வீட் ஹார்ட். போன கொடு.
ஹலோ அர்ஜுன், எனக்காக ஒரு டெலிவரி பண்ணணும். உனக்காக டெலிவர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இனிமே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முடியாதுன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன விஷயம்? தட்டி கழிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. நம்ம பேசணும். இல்லை, என்னால் வர முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு. நாம லஞ்சில் மீட் பண்றோம், நீ வர. என்னாச்சு அர்ஜுன்? ஏன் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்ற? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை, இனிமே என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஏன் அர்ஜுன்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? Tell me the truth. எனக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு தானே சரியில்லை. உன் உடம்பு சரியான பிறகு கண்டிப்பா பண்ணுவல்ல? எனக்கு தெரியாது. இதை பாரு அர்ஜுன், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது சரியான காரணமா தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு என்னமோ அது ரீசனா தெரியல. சொல்லு. அண்ணா, டெலிவரி பண்ணியாச்சு. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. குட் ஜாப். அப்புறமா ஃபோன் பண்ணு. சரி அண்ணா. ஏன் ஆஷாடிய, நீ எப்பாவது குதிரை வண்டி போறத பார்த்திருக்கியா? அந்த வண்டி கீழே ஒரு நாய் ஓடும். வண்டி சும முழுக்க அந்த நாய் சுமந்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஆனா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். வண்டி சுமைய சுமக்கிறது குதிரை தான். ஆனா அந்த குதிரையோட கடிவாளம் வண்டிய ஓட்டுறவங்கிட்ட இருக்கு. லுக் அர்ஜுன், நீ இல்லாம கூட எனக்கு வேலை நடக்கும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்பவும் உன்னை என் பிரதரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கும் மாறாது. Come on, take it. உடம்பு எப்ப சரியாகுதோ அப்ப யூஸ் பண்ணிக்க. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே வரேன். குட் லக். சென்டிமெண்ட் அவனை கட்டி போடலையே. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்ம தோட்டத்துல ஆயிரக்கணக்கில் மரங்கள் இருக்கு. ஒண்ணு விழுந்தா இன்னொன்னு முளைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். அவனுக்கு கடைசியா ஒரு பெரிய டீலை கொடுப்பேன். அது முடிஞ்சதும் அவனை ஒரே அடியா தீர்த்துருவேன். சேராவுக்கு ஃபோன் பண்ணு. இன்னும் 24 hours தான் டைம். ஹலோ மிஸ்டர் சேரா, என்ன நினைவு இருக்கா? மூசா பாய், தெரியுது, சொல்லுங்க. இந்த சேரா என்னைக்கும் யாரையும் மறக்க மாட்டான். உன்னோட நல்ல நேரம் அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டேன். ஏன் விருந்தாளியா வந்துட்டேன். அன்னைக்கு நம்மளால ஒன்று சேர முடியல. ஏன்னா நம்ம பாதைகள் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம பாதைகளும் ஒண்ணுதான், இலக்கும் ஒண்ணுதான். 2 பேருக்கும் ஒரே இலக்கா? அது எப்படி மூசா? நிஷா, அவ தன் காதலால என் தளபதியே வீழ்த்திட்டா. நிஷா இல்லாம உன் கேபரேவும் வேஸ்ட், என் தளபதி இல்லாம என் படையும் வேஸ்ட். நான் இப்போ வெளியூர்ல இருக்கேன். 2 நாள் கழிச்சு பாம்பேக்கு வந்துடுவேன். அப்ப பார்க்கலாம். ஏன்னா சேரா அவன் கண்ணால பார்க்கறத மட்டும்தான் நம்புவான். ஓகே,
நான் வெயிட் பண்றேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா லேட் ஆச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஹலோ, நீ எங்க இருக்க? உன்னோட இதயத்துல. இப்போ நீ எங்க இருக்க? ஆக்சுவலி நான் இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன், ஷாப்பிங். இன்னைக்கு நாம முடிவெடுத்தே ஆகணும். முடிவா? என்ன முடிவு எடுக்கணும்? We have to leave the city today. அதுவும் உடனே கிளம்பி ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உடனே ஊரை விட்டு கிளம்பணுங்கிற? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பிரச்சனை தலைக்கு மேல போயிடும். நமக்கு பிடிக்கலனா கூட சில விஷயங்களை நமக்காக செஞ்சுதான் ஆகணும். பட் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். எஸ் ஆர் நோன்னு சொல்லு. ஓகே ஓகே, கூல் கூல். ஆனா ரூம்ல இருந்து என் பேக் எடுத்துட்டு வரணுமே. அதை பத்திலாம் நீ கவலையே படாத. கரெக்டா 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா போதும். சரி, மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். ஓகே. ஏய், எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? நீ தாண்டி அதை மிஸ் பண்ணிட்ட. ஆமாண்டி, நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு தெரியுமா? ஆமாண்டி, நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது தான் உனக்கு முக்கியமான வேலை வரும். நிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் நினைக்கிறேன். ஹாய், ஐ அம் அர்ஜுன். நிஷா ஃபோன் பண்ணிருந்தா. அவ திங்ஸ் எல்லாம் பேக் ரெடியா இருக்கு, வாங்க. ஓகே அர்ஜுன், பாய். பெஸ்ட் ஆஃப் லக். நிஷாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. சேரானனோட பேக் எடுத்துட்டு போறது யாரு? ஏய் ஏய், யாரு? சொல்லு. ஹலோ அர்ஜுன், எங்க இருக்க? நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? அர்ஜுன், என் திங்ஸ் எல்லாம்? உன் திங்ஸ்லாம் கார்ல தான் இருக்கு. என் திங்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இது என் பேக் இல்ல. Oh God, this is not my bag, Arjun. இது ஷேராவோட பணமா தான் இருக்கும். நம்ம வாழ போற புது வாழ்க்கைக்கு இந்த பணம் கண்டிப்பா தேவைப்படும். ஷேராவும் மூசாவும் கண்டிப்பா நமக்கு 2வது சான்ஸ் கொடுக்க போறதில்ல. வா, நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. ஒரு கெட்ட செய்தி. அர்ஜுன் நிஷா வெளுத்துட்டு ஓடிட்டான். இதில் நம்ம ஆளுங்க 2 பேர் நிஷா வீட்டில் காவலுக்கு வச்சிருந்தேன்ல, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போயிட்டான். அதுக்கு தான் நான் முன்னாடியே படிச்சு சொன்னேன். அதை விடு, நான் பார்த்துட்டு வர சொன்னேனே, அது ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, ஆனால் எந்த நிமிஷமும் தகவல் வரலாம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை கார்த்திக், அவங்க எப்போவோ SI பறந்துட்டாங்க. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுக்கோ, ஆயுதங்களை எடுத்துக்கோ. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். சரி அண்ணா.
இப்ப புரியுதா சேரா? நம்ம 2 பேருக்குமே ஒரே பிரச்சனை தான். எனக்கு அர்ஜுன், உனக்கு அந்த கூத்தாடி. என்னோட நிஷாவை கூத்தாடின்னு சொன்னா அவ்வளவுதான். ஐ லவ் ஹர். அவளை நான் என் உயிரா நினைக்கிறேன். ஐம் சாரி, நீங்க நிஷாவை இவ்வளவு சின்சியரா லவ் பண்றது எனக்கு தெரியாது. ஆனா அர்ஜுன் என் கீழே வேலை பார்க்கிறவன், நான் அட்டி வைக்கிற பொம்மை. அவனை மாதிரி எனக்கு 1000 பேர் கிடைப்பாங்க. அதுக்காக என்கிட்ட கூட சொல்லாம வேலையை விட்டு நிக்கிறத என்னால் அனுமதிக்க முடியாது. அதனால நீங்க உங்கால மட்டும் பாத்துக்கங்க. எங்களுக்கு நிஷா மட்டும்தான் முக்கியம். அவளை நாங்க திரும்ப கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா எனக்கு அர்ஜுன் மட்டும்தான் வேணும், உயிரோடவோ பணமாவோ. நான் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க ஆசைப்படுறேன். இனிமே எவனும் இந்த மாதிரி முடிவை எடுக்க கூடாது. ஓகே, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். நானும் என் ஆளுங்களை அனுப்புறேன். நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம். நாளையில இருந்து இல்ல. கார்த்திக் அண்ணா, வண்டி எடு போலாம். சரி அண்ணா. அர்ஜுன், முதல்ல நம்ம எங்க போறோம்னு சொல்லு. என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, தெரிஞ்சுக்க கூடாதா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், முசாஃபிர். ரொம்ப நல்லவன். தனக்குன்னு ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஐ லைக் ஹிம் வெரி மச். இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒருத்தனை நம்ப முடியும்னா அது அவன் மட்டும்தான். போலாமா? Of course, போலாம். உன் கண்ணால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. என் பேச்சதான் அவன் கேட்பான். என்னாச்சு நிஷா? நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் உனக்கு காதலை கொடுத்தேன், நீ ஏன் எனக்கு காதலை கொடுக்கல? எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னோட மியூசிக்கையும் பிடிக்கும். என்னால உன்னை ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியும். இன்னைக்கும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை ஷூட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி பார்க்கலாம். பிரச்சனையே இங்க தான் நிஷா. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை என்னால ஷூட் பண்ண முடியாது. ஆனா இவனை ஷூட் பண்ண கூடாதுன்றதுக்கு உன்னால காரணம் சொல்ல முடியுமா? என்ன ஷூட் பண்ணனா ஷூட் பண்ண. என்னை கொன்னதுக்கு அப்புறம் நிஷா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சா, உன்னை லவ் பண்ணுவான்னு நினைச்சா என்னை இப்பவே ஷூட் பண்ண. சரி விடு, போ போ போ. அண்ணா, நிஷா கிட்ட தோத்துட்டியே. டேய் கார்த்திக், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்குன்னு நான் நிஷா கிட்ட தோத்துட்டேன்னு நினைக்காத. ஒரு காதலன் விட்டு கொடுக்கறதுல ஜெயிச்சிட்டான்.
உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. என்னால உனக்கு பிரச்சனை வருமோன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட வேலை. ஓகே? வாழ்த்துக்கள் நண்பா. நீங்க 2 பேரும் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். நான் உயிரோட இருந்தா மறுபடியும் கண்டிப்பா உன்னை சந்திப்பேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயம் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ். நான் வரேன். ஓகே. சொல்றத கேட்டா நல்லது. பெரிய தாதாக்களுக்கே நானா சிம்ம சொப்பனம். அர்ஜுன் எங்க? எனக்கு தெரியாது. நீ சொல்லலனாலும் அவனை என்னால தேடி கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் நீ அவன் வாயால சொல்லிட்டா உனக்கு நல்லது. சொல்லு, அர்ஜுன் எங்க? முசாபாய், ஒருவேளை அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா கூட அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்புறம் விதி. அர்ஜுன் இந்த பாலைவனத்துல தான் ஒளிஞ்சிருக்கான். Get him. Go.
அர்ஜுன் சீக்கிரம் அர்ஜுன் நிஷா என்னால முடியல அர்ஜுன். நிஷா நிஷா என்னாச்சு? முடியல அர்ஜுன். நிஷா உடனே இங்க இருந்து கிளம்பியா சீக்கிரம் வா. முடியல அர்ஜுன். உன்னால முடியும் நிஷா ப்ளீஸ் கம் வா. முசா நான் நினைச்சிருந்த அந்த புல்லட் உன் மூளையை தொலைச்சிருக்கும். ஆனா உன்னை அவ்வளவு ஈஸியா சாக விட மாட்டேன் அர்ஜுன். மூசா வந்துட்டான் வா. நானும் நினைச்சிருந்த அந்த குண்டு உன் நெத்தியில பட்டிருக்கும். உன்னை அவ்வளவு சீக்கிரமா சாக விட மாட்டேன்.
அர்ஜுன், நான் உனக்கு எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். ஏன்னா நீ ஒரு பொம்மை, நான் ஆட்டி வைக்கிற பொம்மை. நான் எவ்வளவு கீ கொடுக்கறனோ அவ்வளவு தூரம் தான் நீ ஓடணும். அதிகமாகவும் ஓடக்கூடாது, கம்மியாகவும் ஓடக்கூடாது. கேவலம் அந்த பொண்ணு நிஷாவுக்காக தானே நீ என்னை விட்டு போக நினைக்கிற. நாளைக்கு உன்னை விட ஒரு பணக்காரனை பார்த்தா அவ உன்னை கழட்டி விட்டுடுவா. கமான் அர்ஜுன், சுடு சுடு அர்ஜுன், சுடு. உன்னால முடியாது. நான் உருவாக்கின பொம்மை நீ. You are just a machine. சுடு அர்ஜுன், சுடு. Come on, come on, come on, come on. I know, I know. நான் அன்னைக்கே சொன்னேன், மெஷின் ரிப்பேர் ஆயிடணும். அர்ஜுன், இவ்வுலகை ஏன் படைத்தான்? எனக்காகத்தான் படைத்தான். பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான்? சுகமின்றி வாழ்ந்திடத்தான். அழகழகாய் ஏன் படைத்தான்? அனுபவித்து கலைந்திடத்தான். கச்சிதமாய் ஏன் படைத்தான்? மிச்சமின்றி சுவைத்திடத்தான். Come say mercy, 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 and everybody would you follow it, follow it, follow it. Sing mercy, 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 and everybody would you follow Babylari and the wild Apache. Sing Ali, 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 en munne anarkali. everybody, right across the whole wide world, for the most past here, boy and girl, we come to spread the love. இவ்வுலகை ஏன் படைத்தான்? எனக்காகத்தான் படைத்தான். பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான்? சுகமின்றி வாழ்ந்திடத்தான். அழகழகாய் ஏன் படைத்தான்? அனுபவித்து கலைந்திடத்தான். கச்சிதமாய் ஏன் படைத்தான்? மிச்சமின்றி சுவைத்திடத்தான். Come say mercy, 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 and everybody would you follow it, follow it, follow it. Sing mercy, 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 and everybody would you follow Babylari and the wild Apache. Sing அள்ளி 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 என் முன்னே அனார்கலி. சொல்லி 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 அடிப்பதில் நானே கில்லி. கலர் கலராய் பெண்களடா, கண்களும் தான் தேடுதடா. பல்லாங்குழியாட்டமாத என் மனசு ஏங்குதடா. styly, 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 and everybody would you follow me, follow me, follow me. Again, styly, 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 and everybody would you follow this, so you take me. I said we never take a stop until we reach to the top. So light up the fire till the fire burn hot. Loving, loving, I'm on a film is string. Everybody come together in a this or something. Sing. Yadi, yadi, yada, yada, yada. You yadi, yadi, yada, yada, yada. You yadi, yadi, yada, yada, yada. You yadi, yadi, yada, yada, yada. இவ்வுலகை ஏன் படைத்தான்? எனக்காகத்தான் படைத்தான். பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான்? துக்கமின்றி வாழ்ந்திடத்தான். இவ்வுலகை ஏன் படைத்தான்? எனக்காகத்தான் படைத்தான். பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான்? துக்கமின்றி வாழ்ந்திடத்தான்.
mercy, 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 and everybody would you follow me, follow me, follow me. Mercy, 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 and everybody would you follow this you baby. Liya 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 nadane anakali solli 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 adipadule needangille kannalu name udada kadabiriye tedudada palanguli aatamana yaveku aseyada. Follow me in a tree. Listen, Babylon, reggae, the wild Apache. Listen, Babylon, I cover on the country. Go be spreading out love, man, to everybody. Go be spreading to the youth and the young lady. You say me cute, but me ever ready. We say royal salute of the community. We don't stop, cover, we rise to the top. You, yadi, yadi, yada, yada, yada. 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 இப்புலகை ஏன் படைத்தான் எனக்காகத்தான் படைத்தான் பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான் துக்கமின்றி வாழ்ந்திடத்தான் இப்புலகை ஏன் படைத்தான் எனக்காகத்தான் படைத்தான் பெண்கள் எல்லாம் ஏன் படைத்தான் துக்கமின்றி வாழ்ந்திடத்தான். Everybody with you follow this yadi, yadi. Mercy, 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 and everybody follow Babylon, reggae, the wild Apache. You, yadi, yadi, yada, yada, yada. You, yadi, yadi, yada, yada, yada. அள்ளி 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 என் முன்னே ஆனார்களி சொல்லி 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 அடிப்பதில்ல நானே கில்லி. Well, here comes the crucial collaboration. I said a man like Papa Dan, also the man like Papa Larry and the Wild Indian, and all crew all over the world come and follow. You, yadi, yadi, yada, yada, yada. You, yadi, yadi, yada, yada, yada. Mercy, 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 and everybody would you follow me, follow me, follow me. Mercy, 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 and everybody would you follow me, சொல்லி 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 அடிப்பதில்ல நானே கில்லி. கலர் கலராய் பெண்களடா கண்களும் தான் தேடுதடா பல்லாங்குழியாட்டமாத என் மனசு ஏங்குதடா. Styly, 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 and everybody would you follow me, follow me, follow me. Again, styly, 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 and everybody would you follow this so you take me. I said we never take a stop until we reach to the top. Light up the fire till the fire burn hot. Loving, loving, I'm gonna feel Mrs. String. Everybody come together in a this or something. Sing. Yadi, yadi, yada, yada, yada. You, yadi, yadi, yada, yada, yada. You, yadi, yadi, yada, yada, yada. You, yadi, yadi, yada, yada, yada. இப்புலகை